பீர்க்கங்காய் கூட்டு அட்டகாசமான சுவையில் ரொம்பவே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 400 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து தோல் எடுத்துகிட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து இது 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வெந்து வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் அரிஞ்சு வச்சுருக்க காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். இப்போ மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா காய் வெந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ தாளிப்புக்கு கடையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு கூட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டே இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.